இந்த நாளில் உங்களோடு கூட இணைந்து இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதை பாக்கியமாக கருதுகிறோம். நான் பேசுகிறத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி நிற்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். பயம் கலந்த நடுக்கத்தோடு கூட நின்று கொண்டு இருக்கிறேன். ஸோ கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் அன்போடு கூட அழைத்த அருமையான அண்ணன் அவர்களுக்கு, புஷ்பராஜன் அண்ணன் அவர்களுக்கும், பாஸ்டர் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை ஏற்கனவே கடந்த மாதத்தில் எங்களை பாஸ்டரும் அருமையான புஷ்பராஜனும் கூப்பிட்டாங்க. அந்த நாட்களில் வர முடியல. மீண்டுமாய் எங்களை அழைத்த போது நாங்கள் சரி என்றோம். நாங்கள் சரி என்று சொன்னாலும் பிரதர் ஜெய்சிலன் சரி என்று சொன்னது. நாங்கள் உண்மையாக சொல்கிறோம், இங்கே வந்து பிரசங்கிக்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்படவே இல்லை. மாறாக பாஸ்டரோடும் அருமையான அண்ணனோடும் மற்றும் உடன் இருக்கிற ரமேஷ் அண்ணன், ஜான், அப்புறம் சகோதரர்களோடு கூட ஐக்கியப்படுறதையே நாங்கள் பெரிதாக விரும்பினோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஸோ அதுதான். அதனால் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் என்னையே சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாத புதிதான சத்தியங்களெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஏற்கனவே நல்ல சத்தியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு அறிந்து அதில் உறுதிப்பட்டு வளர்கிற சபையாக இருக்கிறீர்கள். நல்லா தான் சொல்லுவோமே, உங்களை பற்றி தான் சொன்னேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். ஸோ அதனால் புதிதான காரியங்கள் எல்லாம் சொல்ல போகிறதில்ல. மாறாக ஏற்கனவே நம்ம அறிந்திருந்த சத்தியத்தை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண போகிறேன், ஞாபகப்படுத்தி. அதைத்தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ரெண்டாவது, என்னுடைய நோக்கம், அண்ணன் அவர்கள் இந்த தீமை குறித்து சொன்னபோது இங்கே வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆவல் எனக்குள்ளே இருந்தது. ஸோ அதனால் உங்களோடு இணைந்து நானும் கற்றுக்கொள்ள போகிறேன். ஒரு மணி நேரம் மட்டும் என்னை பொறுத்துக்கோங்க, சரியா? ஆமாம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு உங்களோடு இருந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளப் போகிறேன். நல்ல தேவனுடைய ஊழியர்கள், அவங்களுக்கு முன்பாக நிற்பதில் பயப்படுறேன், பாக்கியமாகவும் என்றேன். ஏன்னா இன்றைக்கி ஊழியங்கள் என்று சொல்லும் பொழுது தங்களையே ஊற்றி தியாகமாய் ஊழியம் செய்கிற எங்களுக்கு பர்சனலாக என்னுடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக வைத்திருக்கிற சில தேவ ஊழியர்களில் இவர்களும் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட தேவ இணைப்பை ஆண்டவர் தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ இந்த நாட்களில் இப்படிப்பட்ட தலைப்பில் லிவிங் இன் பியூரிட்டி, பரிசுத்தமாக வாழுதல் அல்லது தூய்மையாக வாழுதல் அப்படிங்கிற கருத்தரங்கு, இந்த தலைப்புக்கு கீழே யாராவது சமீபத்தில் கேட்டிருக்கிறோமா, கேள்விப்பட்டிருக்கிறோமா? பொருளாதார ஆசீர்வாதத்தில் பெருகுவது எப்படி, அல்லது வரங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வது எப்படி, வல்லமை கேம்ப், இதை மாதிரி நிறைய நம்ம கேட்டிருப்போம். ஆனால் பரிசுத்தத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது அப்படிங்கிற தலைப்பில் சமீபத்தில் யாராவது நம்ம கேட்டிருக்கிறோமா? நான் கேள்வி கேட்டேன். இல்லை. ஸோ பாருங்கள், எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்ட்டு ஜெர்மனில் ஸ்டான்லி அண்ணன் கொடுத்த ஒரு 1 வீக் அவங்க கொடுத்த செய்தி தான் எனக்கு ஞாபகம் வருது. சமீப நாட்களில் இப்படிப்பட்ட தலைப்பின் கீழே கூட்டங்களோ காரியங்களோ நம்ம பார்க்கல. ஒரு ஊழியர் கூட்டத்தில் செய்தி கொடுத்து பரிசுத்தத்தை குறித்து பேசி முடித்த பின்பு என்னை அழைத்த போதகர் சொன்னார், இன்றைக்கு ஊழியர் கூட்டத்தில் மறக்கப்பட்டு போன ஒரு ஊழியர்களின் நடுவில் மறக்கப்பட்டு போன காரியம் பரிசுத்தம். ஆகவே ஊழியர்களின் மத்தியிலும் பரிசுத்தத்தை குறித்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். அதனால் நல்ல ஒரு தலைப்பின் கீழே இந்த நாளில் நமக்கு மிகவும் தேவையான அத்தியாவசியமான ஒரு தலைப்பின் கீழே ஆண்டவர் நம்மை கூடி வர செய்திருக்கிறார். ஆமென். ஸோ லிவிங் இன் பியூரிட்டி, தூய்மையாக வாழுதல். நான் ஒரு ஸ்டார்டர் மாதிரி, சரிதானா?
நான் வந்து ஆரம்பித்து வச்சுருவேன் அந்த ஆப்பிடைசர், உங்களுக்கு அப்படி தூண்டி விட்டுட்டு போயிடுவேன். எனக்கு பின்பாக வருகிறவர்கள் என்னிலும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி கூட ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறேன். அவரே வாய் திறந்து சொன்னார், நான் மிகாயா போல். ஆமாம் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, நான் இப்போம்லாம் பயப்படுறதில்ல. நாங்கள் 2 பேர் பீகார் போயிட்டு வந்து ரொம்ப நொந்து நூலாகி வந்திருந்தோம். அதனால் இப்போ அவர் வந்து ஸ்டெடி ஆகிட்டார். ஆண்டவர் சொல்லுவதையே நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு வந்திருக்கிறாரு. பி ப்ரிப்பேர்டு. ஆமாம், சரியா? சரி. அதனால் ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். பரிசுத்தமாக வாழுதல், லிவிங் இன் பியூரிட்டி, இதுதான் இன்றைக்கு நம்ம இந்த நாளில் தியானிக்கிற ஆண்டவருடைய அந்த தலைப்பு இல்லை. குறிப்பாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அந்தரங்க வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக தூய்மையாக வாழுதல். ஸோ இந்த தலைப்பின் கீழே தான் இன்றைக்கி நம்ம இந்த வேர்ட் ஃபீஸ்ட் என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு போராட்டம் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. என்ன அப்படின்னா, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. யாருமே அப்படி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. வி ஸ்ட்ரகிள் அண்ட் வி ஸ்டம்பிள். நம்ம போராடுறோம், சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம், தடுமாறுகிறோம். ஆகிலும் தேவ கிருபையால் இன்று வரை நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை நம்மை இதுவரை விழாமல் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ லியோனார்டு ரேவன்ஹில் என்கிற தேவ மனிதர் சொன்ன ஒரு வார்த்தை, பரிசுத்தமற்ற ஒரு மனிதனை தேவன் மீட்டெடுத்து, பரிசுத்தமற்ற ஒரு மனிதனை அசுத்தம் நிறைந்த உலகில் இருந்து எடுத்து அவனை பரிசுத்தமாக்கி மீண்டும் அவனை அதே அசுத்தமான உலகில் வைத்து அவனை பரிசுத்தமாக காத்து கொள்ளுவதே தேவன் இன்றும் செய்கிற மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம விழாமல் பரிசுத்தமாக நிற்கிறோம்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய அற்புதம். ஆமேன். அது உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையோ பொய்யோ, என் வாழ்க்கையில் 100க்கு 100 அது உண்மை. ஆமேன். லியோனார்டு ரேவன்ஹில்லுடைய வார்த்தையை மறுபடியும் சொல்கிறேன். The greatest miracle that God can do today is to take an unholy man out of an unholy world and make that man holy and put him back into that unholy world and keep him holy in it. தூய்மையற்ற அசுத்தம் நிறைந்த உலகத்திலிருந்து ஒரு பாவியான மனிதனை தெரிந்தெடுத்து அவனை பரிசுத்தமாக்கி மீண்டும் அதே அசுத்தமான உலகில் அவனை வைத்து பரிசுத்தமாக காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஸோ அதனால் நானும் தைரியமாக சொல்ல முடியும், இன்னைக்கு வரைக்கும் நான் நிற்கிறேன் அப்படின்னா அது ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய அற்புதம். ஆமேன். ஸோ இந்த பரிசுத்தத்தை குறித்து பேசுவதற்கெல்லாம் நான் தகுதியாக என்னவே இல்லை. நானும் என்னுடைய வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், போராடுறேன் அப்படிங்கிற உணர்வோடு கூட இந்த நாளில் அவங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். என் கூட சேர்ந்து எத்தனை பேர் சொல்ல முடியும், இன்றைக்கி நான் பரிசுத்தமாக நிற்கிறேன்னா, அசுத்தம் நிறைந்த உலகத்தில், கரைபடிந்த இந்த உலகத்தில் நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த கிருபை, ஆண்டவர் காண்பித்த கிருபை. அல்லேலூயா. 30 ஆண்டுகள் முன்பாக உள்ள ஆண்டன் இப்போ திரும்பி பார்த்தாலும் அந்த ஆண்டனை என்னால் நேசிக்க முடியலை. அவ்வளவு அசுத்தமான ஒரு வாழ்க்கை. அந்த ஆண்டனை குறித்து இப்போ நான் உங்ககிட்ட சொன்னாலும் சரி, அல்லது நேற்று என்னுடைய அந்தரங்க நினைவுகள், என்னுடைய இன்னர் மோஸ்ட் பீயிங்கில் உள்ள அந்த தாட்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸை இப்போ நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு டிஸ்பிளேயில் வச்சாலும் சரி, நான் தைரியமாக சொல்ல முடியும், யூ won't hesitate to spit on my face. நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்கன்னா துப்புறதுக்கு தயங்க மாட்டீங்க. ஆனால் இத்தனையும் அறிந்து என் மீது நீடிய பொறுமையை காத்து என்னை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்குகிற அந்த ஆண்டவருடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அதை நினைக்கும்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதாவது என் பாவத்தை கொஞ்சம் இந்த உலகம் அறிஞ்சிச்சின்னா அதை வச்சே என்னை ஜட்ஜ் பண்ணும்.
அதை வச்சே ஜட்ஜ் பண்ணும். ஆனால் எல்லாரை காட்டிலும் என் பாவத்தை அதிகமாக அறிந்திருந்தோம் என்னை அதிகமாக நேசிக்கிற ஒருவர் உண்டென்றால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவருக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. வாலிப நாளில் இயேசுவை கண்டு வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். கரங்களை உயர்த்தி எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தா. இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவே. எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தா. இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவே. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசி. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்தார். மாற்றி உள்ளம் பூதி தாக்கினாரே. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்தார். மாற்றி உள்ளம் பூதி தாக்கினாரே. கல்லான என் உள்ளமுருக்கிடும் கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. கல்லான என் உள்ளமுருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய அன்புக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? லிவிங் இன் பியூரிட்டி, தூய்மையாக ஆண்டவருக்கு முன்பாக வாழுவது. ஸோ இன்னைக்கு பியூரிட்டியை குறித்தோ அல்லது பரிசுத்தமாய் வாழ்வது எப்படிங்கிறத குறித்த ஒரு டெஃபனிஷனோ அல்லது ஒரு எக்ஸ்பிளனேஷனோ இன்னைக்கு நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம கேட்டோம்ல, நம்ம அதிகமாக கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ என்ன இன்னைக்கு தேவை அப்படின்னா, அப்படி வாழ்கிறதுக்கு நமக்கு அதற்குண்டான வழிமுறை தெரியணும், அதற்குண்டான பலன் நமக்கு வேணும். ஸோ அதைத்தான் இந்த காலை வேளையில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஹவு டு லிவ் இன் பியூரிட்டி அப்படின்னு சாட் ஜிபிடியில் அடித்தோம்னா ஜீவன் இல்லாத பிரசங்கத்தை ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அது என்ன செஞ்சிடும்னா கொடுத்துரும். நான் போட்டு பார்த்தேன், ஹவு டு லிவ் இந்த இம்பியூரான இந்த வேர்ல்டில் எப்படி நம்ம பியூராக வாழ்கிறது அப்படின்னு போட்டு பார்த்தேன். 10 பாயிண்ட் கொடுத்தது இம்மீடியட்டாக, டக் டக்குன்னு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் ஜீவன் இருக்காது. ஸோ இதெல்லாம் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், டெஃபினிஷன்ஸ், எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லோரும் கொடுத்துடலாம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி என்ன தேவை அப்படின்னா, எப்படி வாழ்கிறது, அதுதான் இன்றைக்கி நம்முடைய ஸ்ட்ரகிளாக இருக்குது. நம்ம வாழ்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நானே வாசிக்கிறேன். எபேசியர் 4:19. உணர்வில்லாதவர்களாய், நீங்கள் இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு 17, 18, 19 வசனங்களை நீங்கள் குறித்து வைத்து வாசித்து பாருங்கள். இன்றைய உலகத்தை அன்றைக்கே பவுல் படம் பிடித்து காண்பித்திருக்கிறார் இந்த வசனங்களில். குறிப்பாக 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு
ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது? பீயிங் பாஸ் ஃபீலிங், they have given themselves to unrestrained lust. காம விகாரத்துக்கு அப்படின்னு இருக்குது. ஆங்கிலத்தில் ஒரு மொழியாக்கத்தில் இதை இப்படி இது பண்ணியிருக்கிறாங்க, அன்ரெஸ்ட்ரெயின்ட் லஸ்ட். அவங்க எதுக்காக தங்களை ஒப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா, கட்டுக்கடங்காத இச்சைகளுக்கு, அந்த இச்சைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, eagerly they do or commit every impure act. ஒவ்வொரு அசுத்தமான காரியங்களையும் செய்வதற்கு, ஆவலாய் செய்வதற்கு தங்களை கமிட் பண்ணியிருக்கிற ஒரு பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். இதை விலக்கி நம்ம தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சுற்றி எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அது மாத்திரமல்ல, நம்ம சுற்றி இருக்கிற கல்ச்சர் அதோடு நம்ம இணைஞ்சு போனோம்னா, இட் ஆல்வேஸ் ட்ராக்ஸ் அஸ் டவுன் டு இட்ஸ் லெவல் ஆஃப் இம்மெச்சூரிட்டி. அது தன்னுடைய பூரணமற்ற முதிர்ச்சியற்ற தன்மைக்கு நேராகவே நம்மை இழுக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் சபையாராகிய நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த நிலைமையில் நம்மை சுற்றிலும் அசுத்தமான காரியங்களை வெறுப்போடு இல்லை, ஆவலோடு, அசுத்தமான காரியங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற கரைபடிந்து இந்த உலகத்தின் நடுவில் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 2 பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்டதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எப்படி ஐயா இப்படிப்பட்ட அசுத்தம் நிறைந்த உலகத்தில், நம்ம கரைப்படுத்துகிற உலகத்தில் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? அதற்கு வேதத்திலிருந்து ஒரு 2 பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஸோ முதலாவது தேவ மனிதன் நோவா. யார்? சத்தமா? நோவா. ஸோ நோவா அப்படிங்கும்போது இங்கே யாருக்கும் அப்படி எண்ணங்கள் வரலை. ஆனால் நான் யோசித்தேன், இப்போ உள்ள ஜென்சிங்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன வரும்? போயும் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஒரு தாத்தா வாழ்க்கையா? ஆமாம், இப்போ உள்ள மைண்டெலாம் அப்படி தான் ஷார்ப்பாக இருக்கும்ல, நம்ம தான் கொஞ்சம் யோசிக்க. ஆமாம், போயும் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நெட்வொர்க் இல்லாத, ஃபோன் இல்லாத, சோஷியல் மீடியா இல்லாத, மொபைல் இல்லாத ஒரு காலத்தில் உள்ள ஒரு தாத்தாவாக நமக்கு உதாரணம். அதுவும் 600 வயது தாத்தாவாக நமக்கு உதாரணம். உண்மைதான், அவர் தாத்தா தான், அப்படிப்பட்ட காலம்லாம் இல்லை தான். ஏன் நோவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தின் முடிவு என்னுடைய வருகை. அப்படிப்பட்ட நாட்களில் இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நோவாவின் நாட்களில் நடந்தது போல. வாசிச்சிருவோமா? 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரத்தில் 37லிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 24:37 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்போ இயேசு வரப்போகிற இந்த கடைசி நாட்களில் காலம் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், அது முன்னேறிக்கிட்டு போகிறது போல தோன்றினாலும் வேதத்தின்படி பார்த்தா அது எங்கே போய்கிட்டு இருக்கு? நோவாவின் நாட்களை போல மாறிக்கிட்டு இருக்கு. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, திருத்திக்கோங்க. அன்னைக்கு ஆண்டவர் அந்த உலகத்தை பார்க்கும்போது அழிச்சிட்டாரு. இன்னைக்கு அழிவு வராததுக்கு காரணம் இன்னும் அந்த அக்கிரம அளவுக்கு எட்டலையோ நம்ம அப்படின்னு பர்சனலாக யோசிக்கிறேன். அப்போ அவ்வளவுக்கு அந்த காலங்கள் கொடிதாக இருந்ததுனால ஆண்டவர் என்ன செஞ்சார்? பொறுமையாக பார்த்தாரு, ஜலப்பிரளயத்தை வர விட்டார். இன்றைக்கி ஏன் நம்ம வருகையும் தாமதிச்சு அழிவும் வரலை அப்படின்னு நான் பர்சனலாக யோசிக்கிறேன். அப்போ இன்னும் இதை விட மோசமாக மாறுமோ காலங்கள், இன்னும் இதை விட கொடுமையாக மாறுமோன்னு யோசிக்க வைக்கிறது. ஸோ அப்போது இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நாட்களுக்குள்ளே தான்
நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லை? ஸோ அன்றைய நிலைமை இன்றைக்கு நோவாவின் காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே போல் இன்றைக்கு உலகத்தின் நிலைமை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னா மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் இந்த நோவாவை குறித்து படிக்கிற காரியம் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சரி, பழைய ஏற்பாட்டில் நோவாவின் காலம் எப்படிப்பட்டதாக இருந்தது வாசிப்போ. நோவாவின் காலம், அவனுடைய நாட்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், 6வது அதிகாரம், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 11வது மற்றும் 12வது வசனங்கள். 6, 11 மற்றும் 12. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். The earth was filled with violence. பூமி தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயும் கொடுமையினால் நிறைந்ததாயும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பூமியை பார்த்தபோது எல்லாரும், மாம்சமான எல்லாரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று. எனக்கு அருமையானவர்களே, இதை ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாம்சமான பூமி கொடுமையினால் நிறைந்திருந்துங்கிற அந்த வார்த்தைக்கு அநேக வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. தமிழில் நான் சொல்கிறேன். கொடுமையினால் நிறைந்திருந்தது அப்படிங்கிறதுக்கு அவமதிப்பு இருந்தது, அத்துமீறல் இருந்தது, அட்டூழியங்கள் இருந்தது, அதிகார மோகம் இருந்தது, ஒருவரை ஒருவர் தாக்குதல் இருந்தது. அவமதிப்பு, அத்துமீறல், அட்டூழியம், அதிகார மோகம், ஒருவரை ஒருவர் தாக்கும் காரியம். இது இன்னைக்கு உலகத்தில் மாத்திரம் இல்லை, இன்றைக்கி என்ன இருக்குதுன்னா சபைக்குள்ளேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஸோ நோவாவின் நாட்கள் இவ்வளவு மோசமாக இருந்த ஒரு பொல்லாத நாட்கள் அது. அப்படிப்பட்ட நாட்களில் தான் நோவா என்ன செய்தார் என்றால், எப்படி வாழ்ந்தார் என்றால், 9வது வசனத்தில் பாருங்கள். 9வது வசனம், 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டான். முழு பூமியும் சீர்கெட்டு போயிருக்குது. அவமதிப்பு, அத்துமீறல், அசுத்தம், இப்படி நிறைஞ்ச இந்த முழு உலகத்திலையும் நோவாவை குறித்த சாட்சி நம்ம வாசிக்கிறோம். He was a righteous or a just man and blameless in his generation. அவன் ஒருத்தன் மாத்திரம் நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், தூய்மையாய் வாழ்ந்தான். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் அந்த காரியத்தை சத்தமாக நான் வாசிக்கணும்னு விரும்புகிறேன். எல்லாரும் 6வது அதிகாரம் 9வது வசனத்தின் அந்த முதல் வார்த்தையை நம்ம சேர்ந்து வாசிப்போமா? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. சேர்ந்து வாசிப்போமா? நோவா தன் போதும் தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு, இன் ஹிஸ் ஜெனரேஷன். 2 காரியத்தை இதில் சொல்ல விரும்புகிறேன். 2 காரியம். அந்த வார்த்தை நல்லா இருக்கு பாருங்க. தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே. அப்போ பரிசுத்தமாய் வாழ்வதுங்கிறது உலகத்தை விட்டு தனித்து வாழ்வது அல்ல, அல்லது உலக தொடர்பின்றி வாழ்வது அல்ல. உலகத்தில் வாழ்ந்தாலும் கரைபடாமல் வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. கான்டாக்ட் வித்தவுட் கண்டமினேஷன். தொடர்பில்லாமல் உலக விட்டு பிரிந்து தனிச்சு வாழ்ந்தால் தான் நம்ம பரிசுத்தமாக வாழணுங்கிறது கிடையாது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானை குறித்து வாசிக்கிறோம். தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே. அப்போ பரிசுத்தமாக என்ன வாழ முடியும்னா, இப்படிப்பட்ட அசுத்தம் நிறைந்த உலகத்தின் நடுவில் நம்ம வாழ்ந்தாலும் அந்த உலகத்தினால் கரைபடாத ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தமான வாழ்க்கை. 2வது இதில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அன்னைக்கு சொல்கிறோம்ல, அசுத்தம் இருந்தது, கொடுமையினால் நிறைந்திருந்தது. அப்போது அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த மனுஷன் நீதிமானாக இருந்தார்,
உத்தமனாக இருந்தார். அப்போது ரெண்டாவது காரியம் நான் சொல்கிறேன், நம்ம செய்கிற அதாவது பரிசுத்தமாக வாழ முடியாததுக்கு நம்முடைய சூழ்நிலைகளை சுட்டி காட்டி நம்ம தப்பிக்கவே முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க எப்படி நடக்கிறாங்க, அதனால் என்னால் முடியலன்னு சாக்கு போக்கு சொல்லவே முடியாது, எக்ஸ்கியூஸ் சொல்லவே முடியாது. ஸோ பரிசுத்தமாக வாழ்வதற்கு சூழ்நிலைகள் அது தடையாக இருக்காது. அதை காரணம் காட்டி தப்பிக்கவே முடியாது. பரிசுத்தமாக வாழணுன்னா எங்கே இருந்தாலும் வாழ முடியும். ஆமென். அதே நேரத்தில் இருதயம் நல்லா இல்லைன்னா ஆலயத்தில் கொண்டு வச்சாலும் பாவத்தோடு வாழ முடியும். அப்படி தான் வாழ்ந்தாங்க ஓப்பினியும் பெனகாஸ். ஸோ நம்முடைய சூழ்நிலைகள் ஒரு மனிதனை பரிசுத்தமாக மாற்றாது. ஸோ அதனால் தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே நோவா அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான். NLTயில் ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை வலியுறுத்தி சொல்லப்படுது. Noah was a righteous man, the only blameless man living on earth at that time. அந்த வார்த்தை நல்லா இருக்குது, only blameless man. நோவாவை குறித்து 3 காரியம் நீங்கள் ஒன்லின்னு படிக்கலாம். என்னென்னங்கிறது ஹோம்ஒர்க் கண்டுபிடிச்சி பாஸ்டருக்கு சொல்லுங்கள். சரிதானா? ஆமாம், சரி. ஒன்லி 3 இது சொல்லலாம். என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சால் அந்த கேம்ப் முடியறதுக்குள்ளே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் பாஸ்டருக்கு. சரியா? ரைட். ஸோ நோவா வாஸ் த ஒன்லி பிளேம்லெஸ் மேன். நோவா வாஸ் த ஒன்லி ஒரே மனிதன். அவன் என்ன செய்தான் என்றால் பிளேம்லெஸ்ஸாக இருந்தான், பரிசுத்தமாக வாழ்ந்தான். ஏன் அந்த ஒன்லிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, 6வது அதிகாரத்தில் அந்த முதல் வசனம், மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. பயங்கரமாக மக்கள் பெருக்கம் வெடித்து சிதறினது. ஆனால் அந்த அத்தனை மக்கள் பெருக்கம் கூட்டத்திலையும் இந்த ஒரு மனிதன் மாத்திரம் பரிசுத்தமாக வாழ்ந்தானா. ஒரு மனிதன் மாத்திரம். ஸோ முழு உலகத்திலும் ஒரு மனிதன், அதாவது கரை நிறைந்த உலகம், அசுத்தம் நிறைந்த உலகம், தன்னை சுற்றிலும் பயங்கரமான காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த முழு உலகத்திலும் ஒரு மனிதன் நீதிமானாய் உத்தமனாய் நடந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டுடே வி ஹாவ் சர்ச், நமக்கு ஃபெலோஷிப்ஸ் இருக்குது, நமக்கு மீட்டிங்ஸ் இருக்குது, பைபிள் ஸ்டடீஸ் இருக்குது, பைபிள் இருக்குது, எத்தனையோ நம்மளை திடப்படுத்துறதற்கு ஆவிக்குரிய காரியங்கள் நிறைய இருக்குது. ஸ்டில் வி என்ன செய்கிறோம்? ஸ்ட்ரகிள்ங்கிறத விட வி ஃபெயில். எத்தனையோ இதில் தடுமாறும். ஆனால் அன்னைக்கு நோவாவுக்கு என்ன இருந்தது? நோ ஃபெலோஷிப், நோ சர்ச், நத்திங், எதுவுமே இல்லை. பட் அவன் பரிசுத்தமாக வாழ்ந்தார் அந்த மனிதன். ஸோ அப்போது வாட் இஸ் த சீக்ரெட்? என்ன இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு ரகசியம்? அதான் வாசிக்கிறோம், நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். He walked with God. Hallelujah. தேவனோடு கூட நடக்கிற மனிதனாக இருந்தான். ஸோ தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த மனிதனாக இருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு திருச்சபையாரே, நம்ம வைக்கப்பட்டிருக்கிற உலகம் அசுத்தமான உலகம்தான். அசுத்தமான காரியங்களை ஆவலோடு நடப்பிக்கிற ஒரு உலகம்தான். நம்மளை அதனுடைய பூரணமற்ற தன்மைக்கு இழுக்கிற உலகம்தான். நான் தைரியமாக சொல்ல முடியும், நீங்களும் நானும் தேவனோடு நடக்கிறவர்களாக இருந்தால் இந்த கரைபடிந்த உலகத்தில், இந்த இம்பியூரான உலகத்தில் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தேவனோடு நடக்கிற அனுபவம் என்றால் என்ன? லிவிங் இன் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியத்தில் வாழ்வது. என்ஜாயிங் எ க்ளோஸ் ஃபெலோஷிப் வித் காட். ஸ்டெடி அண்ட் ப்ராக்ரெசிவ் ரிலேஷன்ஷிப் வித் காட். நல்ல உறுதியான, அதே நேரத்தில் முன்னேறுகிற தேவனோடுள்ள உறவில் வாழ்வது அதுதான் தேவனோடு கூட நடக்கிற அனுபவம். அப்போ அந்த முழு உலகத்திலும் பாருங்கள், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், ஜனத்தொகை பெருகி அது வெடித்து சிதறி இருந்தாலும்
அன்னைக்கு தேவனோடு நடந்து பரிசுத்தமாக வாழ்ந்த யாருன்னா ஒரே ஒரு மனிதன், நோவா தான். ஸோ இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு உங்களுடைய தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பலப்படுத்துங்கள். ஆமென். தேவனோடு நடக்கிற அனுபவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஸோ அது நம்ம என்ன செய்யும்னா பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும். தேவனோடு வாழ்கிற அந்த ஐக்கியம் கொண்டு வாழ்கிற வாழ்க்கைங்கிறது சாதாரண வாழ்க்கை கிடையாது. அது சாதாரண வாழ்க்கை கிடையாது. யுவர் ஃபெலோஷிப் வித் காட் enables you to overcome this evil world. இந்த தீய உலகத்தை அல்லது சத்துருவின் எல்லா காரியங்களையும் மேற்கொள்வதற்கு தேவனோடு உள்ள ஐக்கியம் நமக்கு பேலன்ஸ் செய்கிறதா இருக்கிறது. ஆமென். ஸோ இது ஒரு சாதாரண வாழ்க்கையே கிடையாது. சாதாரண வாழ்க்கையே கிடையாது. ஏனோக்கினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவரும் தேவனோடு நடந்த மனிதன் தான். அவருடைய வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை ஸ்டடி பண்ணி பாருங்கள், நீங்கள் அதில் தெரிந்து கொள்ளலாம். ஸோ தேவனோடு நடக்கிறது என்பது வெறுமனே உயிரோடு வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று மரிக்கிறதிலும் மேன்மையான ஒரு வாழ்க்கை தான் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. ஆமென். ஸோ அப்படி வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ அப்போது தேவனோடு கூட எப்படி ஐயா ஐக்கியம் கொள்ள முடியும், எப்படி ஐயா நான் தொடர்பு கொள்ள முடியும்? இன்றைக்கி உள்ள சபையின் நிலைமை என்ன அப்படின்னா, தேவனோடு ஐக்கியம், தேவனோ குறித்து நினைவுனாலே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஒன்றே ஒன்று தான். என்னது? தேவன் சொல்லிட்டா, தேவனோடு கூட ஐக்கியம்னு சொல்லிட்டா அவங்க மனசுக்கு ஞாபகம் வர்றது ஜெபம், வேற பைபிள் வாசிக்கிறது. உண்மையிலே நீங்கள்லாம் பரிசுத்தவான்கள், சரியா? எங்கள் சபை தான் ஃபெயிலு. சரி, எது? சண்டே சர்வீஸ் தான். தேவனோடு நடக்கிறது, தேவன் அப்படின்ட்டாலே சண்டே சர்வீஸ் தான் ஞாபகம் வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி காலங்கள் மாறி போயிருச்சு. ஸோ அதான் நேற்று கூட சொன்னாங்க, இன்றைக்கி கலங்கர விளக்கமாக நிற்க வேண்டிய சபை குளிர்காயிற நெருப்பாக மாறி போயிட்டு. ஸோ இன்றைக்கி அதுதான் இருக்குது ஒழிய மற்ற வீக் டேஸ்லாம் பாருங்கள் எதுவுமே இல்லை. ஸோ அப்போது தேவனோடு ஐக்கியம் கொண்டு நடக்கிறதுனா தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு உள்ள உறவு. எப்படியா ஐக்கியம் கொண்டு நடக்க முடியும்? ஜபத்தின் மூலம், தேவனை தேடுவதின் மூலம். எத்தனை பேர் நம்ம தனியாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்கிறோம்? இன்றைக்கி இந்த மொபைல் ஃபோன்லேயும் மற்ற உலக காரியங்களையும் செலவழிக்கிற நேரத்தை விட தேவனோடு செலவழிக்கிற நேரங்கள் அதிகமாக இருக்குதா? பால் வாஷர் சொல்லுவார், உங்கள் ஸ்க்ரீன் டைம், அவர் சவாலிட்டு சொல்கிறார், உங்கள் ஸ்க்ரீன் டைமை விட இந்த வாரத்தில் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ப்ரேயர் டைமை விட உங்கள் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற. ஸோ அப்போது ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ளாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆண்டவரோடு நடக்கிற அந்த அனுபவத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். தேவனுடைய முகத்தை தினமும் தேடுங்கள். தேவனோடு கூட அந்த நல்ல ஃபெலோஷிப்பை வளர்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை பலன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சுஜி இயேசு இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்னா, அவர் சொல்கிறாரு, நான் தனியாக இல்லை, பிதா என்ன தனியாக இருக்க விடலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அவ்வளவாய் பிதாவோடு கூட ஐக்கியம் கொண்டு வாழ்ந்தார். கெத்சமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்தார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டுனா நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும். என்னது? சிலுவை இல்லை, தேவனோடு உள்ள உறவு. தேவனோடு உள்ள உறவு. அவருக்கு கொஞ்ச நேரம் கூட பிதாவை பிரிந்து இருக்கிறது அவரால் தாங்க முடியலை. ஸோ சிலுவையில் இயேசு அந்த நரகத்தை அனுபவித்தார்னா எதை அனுபவித்தார்னா, பிதாவோடு இருந்த அந்த உறவு சில மணி நேரங்கள் துண்டிக்கப்பட்டது. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த அந்த 33 ஆண்டுகளில் தன்னுடைய பிதாவை நோக்கி தேவனேன்னு சொன்ன ஒரு இடம் இருக்கும்னா அது சிலுவை தான். அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆயிருச்சு. அது இல்லாமல் துடிச்சிட்டாரு. இன்னைக்கு
அப்படி வாழ ஆண்டவர் அந்த உறவில்லாமல் வாழ்கிறத அதை அப்படி துடிக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு தருவாராக. ஆமென். எப்படி ஒரு மீனை தண்ணியிலிருந்து வெளியே தூக்கி போட்டால் அது துடிக்குமோ, தேவ பிரசன்னத்தை இழக்கிற நேரங்களை சரியாக அறிந்து கொண்டு வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஸோ ஒரு வினாடி கூட ஒரு நொடி கூட ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை நமக்கு வேண்டாம். என் கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மோடு கூட ஐக்கியம் கொண்டு வாழ்வதற்கு, உம்மோடு கூட நடப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க. உங்கள் பிரசன்னம் இல்லாத ஒரு வினாடி கூட என் வாழ்க்கையில் வேண்டாம்ப்பா. உங்கள் பிரசன்னம் இல்லாத ஒரு நிமிடம் கூட, ஒரு வினாடி கூட என் வாழ்க்கையில் வேண்டாம். ஹெல்ப் மீ டு வாக் வித் யூ. உம்மோடு கூட நடப்பதற்கு, இன்னும் என் ஜீவியம் உம்மோடு க்ளோஸராக நடப்பதற்கு என்னை உருவாக்குங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸோ அப்படி வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ இந்த கரைபிடிந்த இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழணும்னா லேர்ன் டு வாக் வித் காட். ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்க பழகிக்கொள்ளுங்கள். இது வரைக்கும் எப்படி இருந்ததோ இனி வருகிற நாட்களில் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். யுவர் ஃபெலோஷிப் வித் காட் மஸ்ட் பி ஸ்ட்ரென்தன்ட். சீக் காட்ஸ் ஃபேஸ். தனிப்பட்ட முறையில் தேவனுடைய முகத்தை தேடுங்கள். கர்த்தர் நமக்கு பரிசுத்தமாய் வாழ பலன் தருவார். ஆமென். ஸோ ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். என் கூட சேர்ந்து திருப்புங்க. ரெண்டாவது ஒரு மனிதன் தாவீது. சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். கிரியேட் இன் மீ எ பியோர் ஹார்ட் ஆர் அ க்ளீன் ஹார்ட். எனக்குள்ள தூய்மையான இருதயத்தை சிருஷ்டிங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலை, பைபிளில் இருதயம்னு வர்ற எல்லாமே ஆர்கனை குறித்து சொல்லப்படலை. ஆர்கனை குறித்து சொல்லப்பட்ட இடங்கள் வெறும் 3-4 தான் சொல்கிறாங்க. மற்றபடி இருதயம்னு வர்ற எல்லாமே நம்முடைய எதை பற்றி, இன்னர் பீயிங்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சரிதான்? இன்னர் பீயிங்கை பற்றி நமக்கு சொல்லப்பட்டு, உள்ளான மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த உள்ளான மனிதனை குறித்த நான் சொல்லுவேன். எக்ஸ்ரே ரிப்போர்ட், அடுத்து இசிஜி ரிப்போர்ட், இப்படி வச்சுக்கிடுவோம். எக்கோ ரிப்போர்ட், இசிஜி, எக்கோ, அடுத்து எம்ஆர்ஐ. இந்த 3 ரிப்போர்ட்ஸும் இதில் இருக்குது பைபிளில். எதை குறித்து? நம்மளுடைய இருதயத்தை குறிச்சின்னு சொல்லலாம், இன்னர் பீயிங்கை குறித்து. ஸோ நீங்கள் பாருங்கள், அதையும் சரியா கண்டுபிடிங்க. என்னென்ன ரிப்போர்ட்லாம் இருக்குது? இசிஜி, எக்கோ, எம்ஆர்ஐ. சரியா? எம்ஆர்ஐ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கில் இருக்குது. இதுக்குள்ளே என்னதெல்லாம் இருக்குதுன்னு ஆண்டவர் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கிறாரு. சரிதானா? சரி. இதே மாதிரி நம்ம அப்போது இங்கே தாவீது என்ன செய்கிறாருன்னா, என்னுடைய காஸ்மி டு பி பியூர் இன் மை இன்னர் பீயிங் அப்படிங்கிறார். ஒரு டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. என்னுடைய உள்ளான மனிதனில் நான் தூய்மையாய் வாழணும் ஆண்டவரே, அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. எப்போ இந்த ஜெபத்தை தாவீது ஏறெடுத்தார் அப்படின்னா, 51வது சங்கீதம் அந்த தலைப்பில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடின பாட்டு. அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது பத்சேபாள் இடத்துல பாவம் செஞ்சு ஏறக்குறைய 10 மாதம் அல்லது 1 வருடம் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அதை குறித்து எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நாத்தான் தீர்க்கதரிசி அவருடைய பாவத்தை உணர்த்தின போது இந்த காரியத்தை பாடுகிறார், ஜெபிக்கிறார் என்று சொல்லலாம். நல்லா கவனிங்க. பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு இன்னொரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய கண்களில், நம்முடைய சிந்தனையில், அதில் கட்டுப்பாடு வேணும். ஆமேன். ஸோ
கட்டுப்படுத்தாத கண்கள், கட்டுப்படுத்தாத சிந்தனை இருந்ததுன்னா இட் வில் எண்ட் அப் இன் செக்ஷுவல் சின். பாலியல் தவறான பாவத்தில் கொண்டு தான் அது முடியும். அது தாவீது நல்ல ஒரு உதாரணம். ஸோ அதனால் மைண்டு, கண் இதில் கவனமாக நம்ம இருக்கணும். அதுலேயும் நம்ம எதை பார்க்குறோம், எதை கேட்குறோம், எதை சிந்திக்கிறோங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா பரிசுத்தமாக வாழ முடியாது. அது எவ்வளோ பெரிய பாவத்துக்கு நேராக நடத்திடும்னா இப்படிப்பட்ட பாலியல் கடுத்த தவறான பாவங்களுக்கு நேராக நம்ம நடத்திடும். தாவீது பாவம் செய்து இந்த நிலைமையில் இருந்து தீர்க்கதரிசி வந்து உணர்த்துகிறார். சரியா? ஸோ அப்போ இந்த காரியத்தை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, எப்போ இந்த தாவீது இந்த ஜபத்தை ஏறெடுத்தார் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, 2 சாமுவேல் எடுங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம். 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். எல்லாரும் சேர்ந்து என் கூட வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். என்ன அர்த்தம்? நாத்தான் வந்து பாவத்தை உணர்த்தின போது அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தருடைய வார்த்தை தாவீதினுடைய பாவத்தை உணர்த்தின போது தாவீது ஏறெடுத்த ஜபம். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு நேராக வந்து அவனுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காண்பித்தது. அதான் இங்கே அழகாக வாசிக்கிறல, கர்த்தர் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் அவனோடு கூட பேசின வார்த்தை இப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுக்க வைத்தது, அல்லது இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை அவருக்குள்ளே உண்டு பண்ணினது. ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, ஸோ நான் இந்த காலை வேளையில் 2வது காரியமாக சொல்லுவேன், பரிசுத்தமாக வாழணுன்னா இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலம், அல்லது இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய நிலைமையை காண்பிக்கும் பட்சத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்னா, தேவன் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு நேராய் முன்னேற முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். ஸோ அப்போது இந்த தாவீது இந்த ஜபத்தை எப்போ ஏறெடுத்தார்? சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்க ஆண்டவரே அப்படின்னு அவருக்கு தெரியாது. மத்தேயு 5வது அதிகாரம் 10வது வசனம் தாவீதுக்கு தெரியாது. சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தெரியாது. ஆனாலும் ஜெபிச்சாரு, சுத்த இருதயம் எனக்கு வேணும்னு. எப்போ? தேவனுடைய வார்த்தை அவனுடைய சுவாபத்தை அவனுக்கு காண்பித்த போது, நீயே அந்த மனுஷன்னு அவனுக்கு காண்பித்த போது. ஸோ நான் இதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, தாவீது பைபிளை வாசிக்கும்போது நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி பைபிளை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பாவம் செஞ்சுட்டு 1 வருஷம் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி பைபிளை வாசிக்கும்போது ஒரு சம்பவம் வருது, ஆட்டுக்குட்டி சம்பவம். ஆஹா, அவன்தான் அந்த மனுஷன் யாரெல்லாமோ குறித்து நினைக்கிறாரு. ஆனால் மறுபடி வாசிக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை காமிக்கிறாரு, நீ தான் அந்த மனுஷன். ஸோ அப்போ பைபிளை வாசிக்கும்போது தாவீது பார்த்து கொண்ட காரியம், அந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் அவனுடைய சுவாபத்தை அவனுக்கு காண்பித்தார். ஆமேன். ஸோ எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு கேட்குறேன், இந்த கர்த்தருடைய வசனம் நம்முடைய நிலைமையை நமக்கு காண்பிக்கிற கண்ணாடியாய் இருக்கிறதா? இந்த தேவனுடைய வார்த்தை இதை வாசிக்கும்போது நமது நிலைமையை காண்பிக்கிற கண்ணாடியாக இருக்கிறதா? அல்லது தாவீதை போல முதல்ல அப்படி வாசிக்கும்போது இது அந்த அக்காவுக்கு ஆண்டவர் பேசுகிறார், இது அந்த அண்ணனுக்கு ஆண்டவர் பேசுகிறாருன்னு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமா? நான் தான் பாவின்ங்கிற மாதிரி பார்க்கிங்க, சரி. அப்படிலாம் நான் தான் வாசிக்கிற மாதிரி பார்க்கிங்க, சரி தானே? நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமே அப்படித்தானே வருது, நிறைய பேருக்கு வசனங்களே அப்படித்தான் வருது. இது அவங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இருக்கிறதுலேயே மிகப்பெரிய குருட்டாட்டம் எது தெரியுமா? நம்முடைய நிலைமையை பார்க்க தகருகிற குருட்டாட்டம் தான் மிகப்பெரிய குருட்டாட்டம். ஆஃப் ஆல் blindness, the worst kind is that which makes us blind to ourselves. நம்முடைய நிலைமையை பார்க்கக்கூடாதபடிக்கு இருக்கிற குருட்டாட்டம் தான் மிகப்பெரிய குருட்டாட்டம்.
மிகப்பெரிய குருட்டாட்டம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்கிறது என்றால், இதை வாசிக்கும் போது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட சுவாபம் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. அதன் மூலம் ஆண்டவர் விரும்புகிற சுத்திகரிப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை உண்டு பண்ணுகிறது. ஆமென். ஸோ ஆண்டன், இது எப்படி சொல்லலாம்? அப்படி ஆண்டவர் காமிப்பாரா? இதுக்கு வேற எங்கேயும் வசனம் இருக்குதா? கேள்வி கேட்டேன், சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? சரி, வாசிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுடையது. அது எப்படிப்பட்ட வல்லமையுடையது? எபிரேயர் 4வது அதிகாரம், எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அறுவை சிகிச்சை நிபுணர் கையில் உள்ள அந்த ஸ்கால்பல், அந்த கத்தியை விட ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னா ஷார்ப்பாக இருக்குது, அது வல்லமை உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா, அதில் நம்ம வாசிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும். யாருடைய இருதயம், யாருடைய இருதயத்தின் யோசனை? சத்தமே இல்லை பாருங்க. உண்மையா அப்படி வகையறுத்திருக்கா? ஆண்டன், நீ யாருங்கிறத பாரு. ஆண்டன், உன் இருதயத்தில் உள்ள சிந்தனை என்னங்கிறத பாரு. காமிச்சிருக்கா? காமித்து கொண்டே இருக்கிறதா? அப்படி காமிச்சதுன்னா நமக்குள்ள வர்ற ஒரு ஜபம் இதாத்தான் இருக்கும். ஆண்டவரே, சுத்தமான இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை தூய்மையாக்கும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நான் தைரியமாக சொல்லுவேன், 2003ஆம் ஆண்டு, அது வரைக்கும் 97ஆம் ஆண்டு வேதாகம கல்லூரிலாம் முடிச்சுட்டு அப்பா கூட ஊழியம்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் 2003 வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த வேதத்தை, அது வரைக்கும் பிரசங்கம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் ஒரு நாள் இந்த வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக வந்தது. என் பிரமாணங்களை எடுத்துரைக்க துன்மார்க்கனாகிய உனக்கு என்ன நியாயம்? ஆண்டவருடைய வார்த்தை இப்படியே நேரடியாக வந்தது இந்த வேத வசனத்தின் மூலம். துன்மார்க்கன்னா நம்ம யாரையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, துன்மார்க்கனாகிய நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்க உனக்கு என்ன? யாரை பார்த்து பேசுகிறாரு? யார் பிரமாணங்களை எடுத்துரைக்கிறாங்களோ அவங்கள பார்த்து கேட்குறாரு. அந்த கேள்வி கேட்டார். அப்போது என் வாழ்க்கையில் உள்ள எல்லா மாய்மாலங்களையும் பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வைத்தார். மாய்மாலத்தை பூரணமாய் வெறுப்பதற்கு இதுவரைக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்படி நான் தைரியமாக சொல்லுவேன், என் நிலைமையை இந்த வசனம் எனக்கு காண்பித்ததுனால இன்னைக்கு நிற்கிறேன். இன்னைக்கும் இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண கர்த்தர் கிருபை செய்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்குதா? இந்த வசனத்தை வாசிக்கும்போது இன்னொரு காரியத்தை நான் சாட்சியாக சொல்ல முடியும். ஊழியங்கிற பேரில் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு இறங்க போகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக என்னோடு இடைப்பட்டது. யூ கேன் ஜஸ்டிஃபை யுவர் எவ்ரி டீட், பட் காட் லுக்ஸ் அட் யுவர் மோட்டிவ். நீ உன்னுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்கு முன்பாக நியாயப்படுத்தலாம். நான் சொல்கிறது நீதிமொழிகளில் இருக்குது, லிவிங் பைபிள், அந்த வசனம் மனப்பாடமாக பதிஞ்சதுனால சொல்கிறேன். நீ செய்கிற எல்லா காரியத்தையும் நீ நியாயப்படுத்தலாம்ப்பா, பட் ஹீ லுக்ஸ் அட் யுவர். ஸோ ஊழியத்தில் ஒரு நல்ல காரியம் செய்வதற்காகத்தான் இறங்க போகிறேன். பட் இந்த வசனம் என்னோட இடைப்பட்ட போது அதை அப்படியே நிறுத்தினேன். ஸோ என் வாழ்க்கையில் நான் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறதுக்கு காரணம் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தின் காரியங்களை வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறதுனாலேயே என்று உங்களோடு கூட தாழ்மையாக பகிர்ந்து கொள்ள முடியும்.
இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். ஆமென். எப்படி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுகிறோம்? இட் ஹேஸ் பவர். இது வல்லமையுடையது. எதற்கு? நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் நம்முடைய இருதயத்தின் யோசனைகளையும் அது வகையறுக்கிறது. இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகுச்சுன்னா இந்த ஜபமும் நம்முடைய வாழ்க்கையில் மாறிவிடும். இயேசு பூமியில் இந்த அனுபவம் இல்லைன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தை வாசிக்கும்போது நான் என்னையை பார்க்கணும் ஆண்டவரே. ஆமேன். ஒரே ஒரு சின்ன டெஸ்ட்டு வைப்போமா? இங்கே ஒரு பெரிய கண்ணாடி வச்சோன்னா, இங்கே ஒரு கண்ணாடி வச்சோன்னா, முகம் பார்க்குற கண்ணாடி வச்சோன்னா, இந்த கண்ணாடியை சும்மா யாராவது பார்த்துட்டு போவேன்னு சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் என்ன செய்வான்? அப்படி இல்லைன்னா ஆமாம் அப்படிம்போம். அப்படி முறைச்சாவது ஒரு பார்வை பார்த்துட்டு போவோம்ல, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவோமா இல்லையா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பைபிள் கண்ணாடி இதை வாசித்த வண்ணமாகவே வரோம். எத்தனை பெரிய ட்ராஜடி தெரியுமா? தேவ சமூகமாக இருக்கட்டும், ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கட்டும், நம்ம யாராக இருக்கிறோங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுது இந்த வசனம். நீங்கள் பல டிரான்ஸ்லேஷனில் படிக்கணும்னு விரும்புகிறேன். 4:12 ஹீப்ரூஸ் 4:12 லிவிங் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது. நான் இதெல்லாம் இப்போ சொல்கிறது படித்ததில்லை, முன்னாடி இட் எக்ஸ்போசஸ் அஸ் ஹூ ரியலி வி ஆர். டிஎல்பியில் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பிடிச்ச வசனம். எக்ஸ்போசிங் அஸ் ஃபார் வாட் வி ரியலி ஆர். நம்ம உண்மையாகவே யாராக இருக்கிறோங்கிறத இந்த வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆம்பிளிஃபைட் பைபிளில் இன்னும் நல்லா இருக்குது. எக்ஸ்போசிங் அண்ட் சிஃப்டிங் அண்ட் அனலைசிங் அண்ட் ஜட்ஜிங் த வெரி தாட்ஸ் அண்ட் பர்பஸஸ் ஆஃப் த ஹார்ட். வெளிப்படுத்தி காண்பிக்கிறது, சல்லடை போல சலிக்கிறது, அனலைஸ் பண்ணுது, நியாயம் தீர்த்து நம்முடைய நினைவுகள் நம்முடைய நோக்கங்களை இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை இப்படி நமக்கு காண்பித்திருக்கிறதா? வெறுமனே வாக்குத்தத்தங்களுக்கு மாத்திரமல்ல, இப்படி ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுவதாக இருக்கட்டும். ஆமேன். ஸோ உண்மையாக ஜீசஸை நெருங்கினோம்னா, உண்மையாக இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார்னா, இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கும். நீங்கள் ஜீசஸ் யாரெல்லாம் சந்தித்தாரோ கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் அப்படியே சமாரிட்டன் உமனை பாருங்கள், சமாரிய ஸ்திரியை பாருங்கள். அவள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறான்ங்கிறத அவளுக்கே அழகாக எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சார். யங் ரிச் ரூலர், பணக்கார வாலிப தலைவனை பாருங்கள், அவன் எங்கே அவன் வாழ்க்கையில் குறை இருக்குங்கிறத அழகாக எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சார். சீமோன் வீட்டில் பந்தி இருக்கும்போது பாருங்கள், அவன் என்ன செய்ய தவறுனான்ங்கிறத அவனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சார். ஸோ யாரெல்லாம் ஜீசஸை நெருங்கினாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய நிலைமையை படம் போட்டு காமிச்சார். இன்னொன்று சொல்லட்டுமா? பிதாவை ஆராதிச்சுட்டு இருந்தோங்கிற அன்னைக்கு பரிசேயருக்கு இயேசு சொன்னார், நீ பிதாவை ஆராதிக்கலை, நீ யாரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற? உன் பிதா யாருன்னா சாத்தான். இயேசு காமிச்சார். இன்னைக்கு ஜீசஸ் நமக்கு காமிக்கிறாரா? 7 சபைகளின் நடுவில் உலாவினார் இயேசு. 7 சபைகளின் நடுவில் உலாவும் போது என்ன செஞ்சார்? அதனுடைய ரியல் கண்டிஷன் என்னங்கிறது அந்த 7 சபைகளுக்கும் காமிச்சாரே. இன்னைக்கு ஐ எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் ப்ரெசன்ஸுங்கிறோம், காட் ஸ்போக் வித் மீன்கிறோம். நம்முடைய நிலைமையை பார்க்குறோமா? ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்குமே ஆனால் தேவன் விரும்புகிற சுத்திகரிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியமாகும். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழும்பி நிற்போமா? இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட இந்த வசனங்களை வாசிக்க நாடுவோம். எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனநிலையெல்லாம் நமக்கு வேண்டாம். எனக்கு ஒன்றுமே தெரியாத ஆண்டவரே என்னோடு பேசுங்க. பாலகர்களை போல் நம்ம இந்த வார்த்தையை அப்ரோச் பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளை குற்றப்படுத்துவதற்கல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஸோ அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? நான் ஒரு சின்ன காரியத்தை, அடிப்படையும் அஸ்திபாரமான காரியத்தை இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை இதில் எல்லாவற்றிலும் தேறினவன்கிறது இல்லை,
நானும் இதில் பழகி கொண்டிருக்கிறேன். அந்த உணர்வோடையே பயத்தோடும் நடுக்கத்தோடு இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய அன்பு பெரியது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதுவரை எங்களை விழாமல் காத்த அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னைக்கு நிலை நிற்கிறோம்னா அது உங்கள் கிருபை ஆண்டவரே, அது உங்கள் கிருபை தான் ஆண்டவரே. எங்களுடைய பலன் ஒன்றுமில்லை, அதுவே ஒரு பெரிய அற்புதம். நீங்கள் எங்கள் மேலே பாராட்டின அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். அசுத்த நிறைந்த இந்த உலகத்தில் என்னுடைய ஃபெல்லோஷிப் ஆண்டவரே, உமோடு கூட நடக்கிற அனுபவம் வர நாட்களில் இன்னும் நான் ஸ்ட்ரென்தன் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. தனியாக நான் உம்முடைய முகத்தை தேடுவதற்கு எனக்கு கிருபை செய்யுங்க. இன்றைக்கி என்னுடைய ஸ்க்ரீன் டைம் அதிகம், உமோடு கூட செலவிடுகிற நேரங்கள் அதிகம் என்னால் சொல்ல முடியல. இன்றைக்கி உமோடு கூட நடக்கிற அனுபவம்னா சண்டே சர்வீஸ் அப்படிங்கிற அந்த சண்டே மாத்திரம் நினைவு கூறப்படுகிற ஒரு பொல்லாத நாட்களில் வாழ்கிற நிலைமையில் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட நடக்கிற அந்த அனுபவத்தை தாங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கிருபை செய்யுங்க. பலனை தாங்க, அந்த உணர்வை தாங்க ஆண்டவரே. ரெண்டாவது, வசனத்தின் மூலம் என்னுடைய இருதயத்தின் நிலைமையை எனக்கு காண்பிங்க. அதன் மூலம் வருகிற அந்த சுத்திகரிப்பை என் வாழ்க்கையில் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்முடைய நிலைமையை காமிச்சார்னா நான் தைரியமாக சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கை நேற்று இருந்தது போல் என்று இருக்காது. உங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய கதறல் இருக்கும். சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டிங்க ஆண்டவரே. இன்னொரு வகையில் சொல்கிறான்டா, நீர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு நேராக என்னை நடத்திவிடும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நடத்திவிடும் என்கிற ஏக்க பெருந்துணி கதறல் உங்களுடைய ஜபமாக இருக்கும். அந்த கிருபையை கேளுங்க. என் கையில் இருக்கிற வார்த்தை அது சும்மா ஒரு புஸ்தகமாக இருக்கக்கூடாது, மீனிங்லெஸ் புக்காக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை காண்பிக்கணும். அது வல்லமையுள்ளது, எது ஜீவனுடையதுன்னு இருக்குது. என் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். என்னை எக்ஸ்போஸ் பண்ணி காமிங்க. நீங்கள் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துங்க ஆண்டவரே. உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீதியான எல்லா வேலையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.